நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 4 கிலோ இட்லி பொடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்த்துக்கலாம். 2 கிலோ வெத்த உளுத்தம் பருப்பு, 2 கிலோ கடலை பருப்பு, 1/2 கிலோ குண்டு மிளகா, கட்டி பெருங்காயத்தில் 1/4 பாகம் எடுத்துக்கோங்க. உப்பு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இட்லி பொடி செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இட்லி பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அதனால் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் காஞ்சதும் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டில் பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டில் இட்லி பொடி 1 கிலோ பண்ணுறதா இருந்தால் அதுக்கு அளவு நான் சொல்கிறேன். 1/2 கிலோ வெத்த உளுந்து, 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 150 கிராம் மிளகா, சின்ன சைஸு பெருங்காயம். பெருங்காயம் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் இப்போ மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நிறைய மிளகா இருந்தால் பாதி பாதியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாயை 1 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த கலர் வந்தோடனே நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. வெத்த உளுத்தம் பருப்பை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுக்கணும். அதனால் சிறுவு தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுனே இருங்க. உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் ஒன்றா கலந்து நம்ம இட்லி பொடி அரைச்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்து வச்ச வெத்த உளுந்த கடலைப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. 2 கிலோவுக்கு 5 டீஸ்பூனு உப்பு போட்டுக்குங்க. பெரிய டீஸ்பூனில் வெத்த உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து பொடி பண்ணிக்கலாம். மிளகா மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் அது மாதிரி அரைச்சிக்குங்க. வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பெருங்காயம், மிளகா இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக மிளகாவை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெத்த உளுந்து, கடலைப்பருப்பு ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. மிஷினில் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு மிளகாயை ஒரு வாட்டி போட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்குங்க.